குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து வர ஒரு வலி. யார் நம்மளை காயப்படுத்தினாலும் நம்ம அந்த வலியை ரொம்ப ஈஸியாக தாங்க முடியும் இல்லையா? வெளியாட்கள். ஆனால் நம்ம சொந்தங்கள் நம்மளை காயப்படுத்துச்சுன்னா அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அது யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ஒரு மனசோடு வச்சுக்கிட்டு வெளியே சொன்னால் யாருமே தான் நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருப்போம் இல்லையா? இன்னைக்கு அதை பற்றி பேசலாமா? இந்த உலகத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளை காயப்படுத்தினா நம்ம ரொம்ப ஈஸியாக மறந்துடுறோம். அதை விட்டு நம்ம தூரமாக போயிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் காயப்படுத்தினாலும் ஒரு சில நாட்களில் நம்ம ஹீல் ஆகிடுறோம். ஆனால் சொந்தங்கள் காயப்படுத்தினா அந்த வலி நமக்கு மறக்கவே முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க கிட்ட தான் நம்ம அதிக நம்பிக்கை வச்சுருப்போம். ஏன்னா அவங்க நம்ம கூடயே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நம்மளை பற்றி அதிகமான விஷயங்கள் நம்மளை பற்றி பேசியிருப்பாங்க. நம்மளை பற்றி என்ன சொல்ல, சின்ன விஷயங்கள் நம்ம கூட பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நம்ம கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களை நம்மளை ஹர்ட் பண்ணும்பொழுது அவங்க மேலே நம்ம வச்சுருந்த நம்பிக்கை உடைஞ்சு போகுது இல்லையா? ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம ரொம்ப ஈஸியாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்க மாட்டோம். ஆனால் ஒரு சொந்தங்கள்கிட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் இல்லையா? அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா? ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகும் பொழுது வலி ரொம்ப அதிகமாகுது இல்லை? சில நேரங்களில் உதவின்னு போய் நிற்க மாட்டோம். ஆனால் அவங்க நம்ம உதவிக்கு தான் வரோன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா? சில நேரங்களில் இவங்கக்கிட்ட போனால் நமக்கு இந்த காரியங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட போவோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு அடைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. சொந்தங்கள் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் கூட நம்மளை காயப்படுத்தும். ஏன்னா அவங்கள நம்ம ரொம்ப நம்பி இருப்போம் இல்லையா? வேறு யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ ஆர் ஃப்ரெண்ட்ஸோ சொல்லியிருந்தா நமக்கு அந்தளவு காயப்படுத்திருக்காது. ஆனால் நம்மளை தெரிஞ்சவங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்க சொல்லும்பொழுது அது ரொம்ப வலிக்கும் இல்லையா? ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம போய் நிற்கிறோம். பட் அவங்க நம்மளை பற்றி தவறாக பேசுறது, நம்முடைய குடும்ப சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை முறைகளை பற்றி தவறாக மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது அது நமக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா? அது நம்மளால் வெளியே சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகள் நம்மளை ரொம்ப ஹர்ட் ஆகும். அது நம்ம கேட்கும் பொழுது நம்மளால் வெளியே சொல்ல முடியாத ஒரு பெயின் இருக்கும். யாருன்னு தெரியாதவன் என்னை பேசியிருந்தா கூட பரவாயில்ல, என் கூட என் ட்ராவல் பண்ண என் வாழ்க்கையில் ஒரு சில அங்கங்களாக இருந்த நீ என்னை இப்படி பேசிட்டியான்னு அந்த வலி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அந்த வேர்ட்ஸுக்கு ரொம்ப பவர் இருக்குல்ல. ரொம்ப ஹர்ட் ஆகுது இல்லையா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணுறது வேர்ட்ஸில் இல்லை, நம்ம சைலண்டாக இருக்கிறவங்க கூட நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கூட அவங்க யாருன்னே நமக்கு தெரியாதவங்க மாதிரி, யாரோ ஒருத்தவங்க மாதிரி இல்லை, நம்மக்கிட்ட தூரமாக நின்றுட்டு நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு போவாங்கள்ல. ஒரு சின்ன சப்போர்ட்டோடு நமக்கு பண்ணாமல் அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய பெரிய வழியாக இருக்கும் இல்லையா? ஒரு இது வேணுமா, நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் கேட்பாங்களாம். நம்ம எதிர்பார்ப்போடு இருப்போம். பட் அந்த ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம அவ்வளோ ஏங்கும். ஆனால் அவங்க அந்நியர்கள் மாதிரி தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. இது உண்மை தானே? எல்லாருடைய லைஃப்லையும் இது நடக்குது தானே? ஒரு பர்சனோட லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, மேபி தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொந்தங்கள், நம்ம வீட்டில் ஒரு உடம்பு முடியாமல் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த சொந்த பந்தங்கள் அப்படியே ஒதுங்கி தூரமாக போயிடுவாங்க. திடீர்னு நம்ம ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிருப்போம், அவங்க உதவி பண்ணுவாங்க, பட் உதவி போயிடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு உண்மை புரியும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் பெட்டர் தென் ரிலேட்டிவ்ஸ். உண்மைதான் இல்லை? நம்ம எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் தான் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது இல்லையா? சிலர் ரொம்ப நம்ம ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம ஜஸ்ட் ஹேட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அவங்கள நினச்சி ஸ்பாயில் ஆக்க வேண்டாம். அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸை ஃபர்கிவ் பண்ணுங்கள். பட் இந்த லெசனை ரிமெம்பரில் வச்சுக்கிறேங்க. நான் இந்த ஒரு சின்ன கதை ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொன்னேன். அது எனக்கு யூடியூப்பில் அது பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு எமோஷ்னலி எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு தங்கம் ஒரு தங்க பார் என்ன பண்ணிச்சான், ஒரு இரும்பு சுத்தியலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சான். என்ன ஓங்கி ஓங்கி அடிக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு சின்ன நாய்ஸோட கொடுக்கல, பட் உன்னை யாராவது அடித்தாங்கன்னா நீ ஏன் இவ்வளோ சத்தம் கொடுக்குற அப்படின்னு அந்த தங்க பார் கேட்டுச்சான். அப்போ அந்த இரும்பு ஒளி சொல்லிச்சான், அந்த தங்கத்தை பார்த்து ரொம்ப அழகாக சொல்லிச்சான், நீ யாரோ, நான் உன் இனமோட கிடையாது, நான் உன்னை அடிக்கிறது எந்த இன்டென்ஷனோட இல்லை, ஆனால் என்ன அடிக்கிறது யாருன்னா
என் கூட உள்ள எதை என்ன மாதிரியே உள்ள ஒரு 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 உறவு தான் என்னை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சத்தம் கொடுக்குறேன். நாங்கள் ஒரு பக்கம் இது ஒரு 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 சென்சிபிள் இல்லாமல் இருந்தாலும் பட் அது ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலையும் பல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் நம்ம காயப்படுத்தினா கூட நம்ம தூரமாக போயிடுவோம், ஒதுங்கி போயிடுவோம். நம்ம அவ்வளோ அது வலிக்காது, அதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுவோம். பட் நம்ம கூட பழகின சொந்த பந்தங்கள், பழகினவங்கள சொந்த பந்தங்கள் காயப்படுத்தும் பொழுது அது சொல்ல முடியாத ஒரு வழியாக இருக்கும். சரிங்களா? ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சொந்தங்கள் காயப்படுத்தும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அது உங்கள் வேல்யூ குறைவாக இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. அவங்க உங்களை காயப்படுத்துறதால அவங்க உங்களை அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை வந்து ஒரு பேர்டனாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? பட் லைஃப்பில் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. சிலர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, சிலர் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியுமா? விட்டுருங்க. ஆனால் அந்த பெயின் வந்து நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு நாள் வரும், இன்னைக்கு உங்களை ஒதுக்கி தூரமாக போன உங்கள் உறவுகள், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் கூடயே பிறந்த உடன்பிறப்புகள் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. உங்கள் வளர்ச்சியப்பட்டு ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட மறுபடியும் அவங்க உதவி கேட்டு வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலைமை ஓகேன்னு தோணுச்சுன்னா அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். பட் ஒன்றை மறந்துடாதீங்க, அவங்க கற்றுக் கொடுத்த அந்த லெசன் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. சில பாடங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக தேவை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜீனியஸ் ஆக முடியும் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் நமக்கு யாருன்னா ஒரு டீச்சர்ஸ். சரிங்களா? அவங்க கற்றுக் கொடுத்த அந்த வழிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்ஸ் போக வச்சுருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா லைஃப்பில் எதையும் அச்சீவ் பண்ண முடியாதுங்க. அவங்க நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்மளோட லைஃபோட அடுத்த ஸ்டெப் ஸ்டோன் போகிறதுக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒன்று தான் சொல்கிறேன், சொந்தங்கள் காயப்படுத்தினா வலி அதிகம்தான். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வலி நம்மளை ஸ்ட்ராங்கான மனுஷங்களாக மாற்றுது இல்லையா? அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. யார் என்ன வேணால் சொல்லட்டுங்க, இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு நாள் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. எந்த உறவுகளையும் நம்பி தோற்று போயிடாதீங்க. சில நேரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் காயப்படுத்தினா மறந்துடலாம், ஆனால் சொந்தங்கள் காயப்படுத்தினா மறக்க முடியாது. அந்த வழிகள் இருக்க தான் செய்யும். அது இருந்துட்டு போகுது, அதையும் கடந்து போக கற்றுக்கோங்க. அந்த வழிகள் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வழிகள் மாறும். நீங்கள் நினைக்கிறத விட பெரிய பெரிய விஷயங்கள் வரும். புரியுதா? அருகில் இருக்கிறவங்க தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்துவாங்க. அறிமுகம் இல்லாதவங்க ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை காயப்படுத்தினா நம்ம மறந்துடுவோம். பட் சொந்தங்கள் காயப்படுத்தினா வலிக்கும். கடந்து போக கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. யாருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. அவங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்கள் தைரியமாக முன்னேறுங்க. யார் இவங்க எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. தைரியமாக இருங்க. எந்த சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கிச்சோ அந்த சொந்த பந்தங்கள் உங்கள் வீடு தேடி மறுபடியும் வரும். நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு இருங்க, முயற்சி எடுங்க, முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.